Hi friends, welcome to Jayashree Narayan Creations. இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் 3. ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம வந்து மேஜர் பெயிண்டிங், அதாவது மெயினாக இந்த பெயிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2 விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் மேடம் ஒயிட்டு கேப் போட்ட பாட்டிலுக்கும் இந்த ப்ளூ கேப் போட்ட பாட்டிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அப்படிங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம நிறைய எல்லாத்துக்குமே எல்லா சர்ஃபேஸ்லையுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அக்ரிலிக் கலர். யூ கேன் யூஸ் இட் ஆன் எனி சர்ஃபேஸ் பேஸ், அதாவது உங்களுக்கு வுட்டில் யூஸ் பண்ணலாம், மட், அதுக்கப்புறம் வந்து பேப்பர், தென் கிளாத், அண்ட் தென் OHP ஷீட், கிளாஸ், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்த ப்ராடக்ட் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ், இது சாஃப்ட் கலர்ஸ். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபேப்ரிக்கில் நீங்கள் பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்ட். இது நல்ல லாங் லாஸ்டிங், ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஒன்ஸ் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா த பிக்மெண்ட்ஸ் கெட் permanently fixed on the fabric. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒயிட் மூடி போட்டிருக்கு இல்லையா, இந்த அக்ரிலிக் கலர்ஸ் நீங்கள் துணியில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 24 hours முடிஞ்ச அப்புறமா நீங்கள் துணியை வந்து ரிவர்ஸில் அயன் பண்ணணும். ஸோ இந்த அக்ரிலிக்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் அதே அட் த சேம் டைம் இந்த சாஃப்ட் கலர் ஃபேப்ரிக் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் அயன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஒரு 1 week கழிச்சுட்டு அப்படியே நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக அயன் பண்ணோம். இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அயன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நம்ம நார்மலாகவே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் துணியெல்லாம் கசங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ நம்ம அயன் பண்ணுவோம். தட் இஸ் ஓகே. பட் இருந்தாலும் இது இஸ் அ மஸ்ட் கிடையாது. இதுக்கு இந்த கலர் யூஸ், இந்த ப்ளூ கேப் போட்ட கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் அயன் பண்ணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய வீடியோவில் நம்ம இந்த அம்ப்ரெல்லா பார்க்க போகிறோம். ஸோ அம்ப்ரெல்லாவுக்கு நான் இப்போ வந்து ஒரு லைட் க்ரீனும் ஒரு டார்க் க்ரீனும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த லைட் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீனரி. இந்த மாதிரி கடைகளில் உங்களுக்கு டைரக்ட் கலர் கிடைக்கிறது, அதை வாங்கிக்கோங்க. நாட் ஒன்லி க்ரீனரி தான் இங்கே யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேஸ் கலர் துணி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு சாரியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சாரீ பார்டர் இல்லை சாரீ கலர் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பிக்சரில் கொண்டு வரலாம் கலர் காம்பினேஷன். ஓகே, அதில் ஷேடிங் கொடுக்கறதுக்கு நான் வந்து இப்போ பாருங்கள், இது வந்து டார்க் க்ரீன் நம்பர் 06 இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு இந்த அம்ப்ரெல்லா போர்ஷனை பெயிண்ட் பண்ணலாமா? நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கலர்ஸும் நான் பேலட்டில் எடுத்து 1 or 2 drops வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எலிஃபென்ட்டுடைய அம்ப்ரெல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ டிசைனில் வந்து நான் முதல்ல உங்களுக்கு காமிக்கும் போது நிறைய லைன்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் பிகினர் இருந்தால் முதல்ல இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணலாம் யூஸிங் அன் ஆர்டினரி பென்சில். இல்லை ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஃபுல்லாக கலரிங் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ பிகினர் லெவலில் சொல்லி தரதுக்கு இந்த லைன்ஸ் பாருங்கள், ஒயிட்டு பெயிண்ட் அடித்த அப்புறமும் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியறது. ஸோ அந்த கோடெல்லாம் முதல்ல நம்ம போட்டுக்கலாம், அந்த ஃபோல்டிங். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன்ஸ் நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். கிளியராக தெரியறது இல்லையா? ஸோ இதே மாதிரி அந்த ஒயிட் பெயிண்ட் மேலே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க பிகினராக இருந்தால். அதர்வைஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தால் இதை வரையணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைரெக்டாகவே கலரிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் யூஸ் பண்ண போகிற ப்ரஷ் வந்து ஆங்குலர் ப்ரஷ். இப்போது நம்ம வந்து இந்த லைட் க்ரீன், அதாவது க்ரீனரின் கடையில் டைரெக்டாக கிடைக்கிறது கலர். ஸோ அந்த டைரக்ட் கலர் யூஸ் பண்ணி இங்கே இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். யூஸிங் அன் ஆங்குலர் ப்ரஷ் லெட் அஸ் பெயிண்ட் த பேச்சஸ் ஆன் த அம்ப்ரெல்லா. ஓகே, இப்போ நம்ம ஷேடிங் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அம்ப்ரெல்லா டாப் போர்ஷனுக்கும் கீழே இருக்கிற அந்த டேசல்ஸ்க்கும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு சேம் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இங்கெல்லாம் வேறு கலர்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு போர்ஷனாக நம்ம வந்து ஷேடிங் பண்ணலாமா? நம்ம இங்கே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த அவுட்டர் மோஸ்ட் லைன் கிட்டக்க
ஜஸ்ட் லேசாக அந்த கலரை முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க. தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஷேடிங் ஆட் பண்ணிட்டே வாங்க. தென் நெக்ஸ்ட் பேட்ச், இந்த லைன் தெரியுது இல்லையா, அந்த லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு டார்க் க்ரீன், இங்கே டார்க் க்ரீன், பட் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த டார்க் கலரை முதல்ல அப்ளை பண்ணிடலாம். அண்ட் தென் அது பக்கத்தில் மெதுவாக ப்ரஷ்ஷை வந்து மூவ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேடட் எஃபெக்ட் கொண்டு வாங்க. வெரி ஜென்ட்லி யூ டூ இட். ஓகே, ரொம்ப நம்ம லைட்டாக பண்ணுறோம், இதை இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுவோம் நம்ம. செய்ய உங்களுக்கு கை நல்லா பழகிடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தப்பு எங்கே பண்ணுறீங்க, ரைட்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பேஸ் கலரும் வெட்டாக இருக்கணும். நம்ம இந்த ஆல்ரெடி இந்த வெட் பெயிண்ட்டையும் போட்டு ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுறோம், அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். இந்த கீழே கொடுத்துக்க லைட்டு கலர் வந்து காய்ஞ்சிருக்கக்கூடாது, அது காயறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டார்க் கலர் அதில் எடுத்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேடிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த டவுன் போர்ஷனில் பாருங்கள், நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் இதே ப்ரஷ்ஷாலே அகெயின் கொஞ்சம் ஷேடிங் கொடுங்க, அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க கலர்ஸை. நம்ம வந்து இந்த க்ரீன் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா, அடுத்து இல்லை அவுட்லைன் போடணும். அவுட்லைன் போடுறதுக்கு இந்த சேம் க்ரீன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக பிளாக் மிக்ஸ் பண்ணி, டைரக்ட் பிளாக் போடாதீங்க பிகினராக இருந்தால். ஸோ கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு இந்த க்ரீனோட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டார்க்கர் க்ரீனாக நம்ம அவுட்லைன் போடலாம். இப்போ பாருங்கள், பிளாக் கொஞ்சம் எடுத்தாச்சு, க்ரீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு கலர் வந்து ரெடி ஆகிடுது. இந்த கலரால் பார்த்தீங்கன்னா இதை விட இது டார்க்காக இருக்கு இல்லையா, ஸோ இந்த டார்க்கர் க்ரீன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ அவுட்லைன் போடலாமா. இப்போது நெக்ஸ்ட் கலரிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல டார்க் கலர் எடுத்துருக்கேன், மெரூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெரூனை வந்து நம்ம இந்த அம்ப்ரெல்லாவுடைய டவுன் போர்ஷன் ப்ளஸ் இந்த ரெண்டு இடத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் லோட் த ப்ரஷ் வித் த கலர். ஏற்கனவே இந்த ஒயிட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா பேஸ் கோட், அது மேலே கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக இந்த துணியில் வராமல் பார்த்துட்டு அந்த ஒயிட் போர்ஷனில் மட்டும் படுற மாதிரி கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்கள். இங்கே நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த லெஃப்ட் ஓவர் போர்ஷன்ஸும் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் வித் தி சேம் மெரூன் கலர். இப்போ இங்கே வந்து நான் 3 கேப்ஸாக பிரிக்க போகிறேன். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி மெரூன், அதே மாதிரி அதர் சைட்லேயும் மெரூன் போட்டலாம் நம்ம. அண்ட் சென்டரில் வந்து
இந்த சேம் க்ரீன் நம்ம கொடுக்கலாம். எதர் லைட் க்ரீனோ இல்லை டார்க் க்ரீனோ நீங்கள் விருப்பப்படுற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டார்க் க்ரீன் எடுத்துப்போம். இந்த லோவர் போர்ஷனுக்கு டார்க் க்ரீன் கொடுத்துடலாம். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். புதுசாக பார்க்குறவங்க தான் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபைனலாக இந்த போர்ஷன் மட்டும் பாக்கி இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து லைட் க்ரீன் எடுத்துப்போம். தட் இஸ் க்ரீனரி. ஐ ஆம் யூஸிங் க்ரீனரி. ஓகே, க்ரீனரி எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த நேர்களே, இன்றைய எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? நான் சொல்லி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் அப்பப்போ எனக்கு ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எலிஃபெண்ட் எடுத்து எலிஃபெண்ட் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி 10 minutes தான் ஆச்சு இல்லையா? ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் பேட்டர்னையும் ஒரு ப்ளவுஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சே அபவுட் ஒரு ½ day to 1 day தான் ஆகும். ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்.